ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு 3 தடவை தண்ணி விட்டு அலசியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வாடை போகும். வெங்காயம் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பழம் மிளகாய் கட் பண்ணி எடுத்தாச்சு. பொடி வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மீன் குழம்பு கறி குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். பொரிஞ்சிட்டு இருக்கு. கட் பண்ணி வச்சுருக்கு பல்லாரியை போட்டுக்கலாம். பல்லாரி மிளகாய் பொடி வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி வெள்ளை போட்டுலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூட இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா தட்டிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் சிக்கனும். இஞ்சி வெள்ளைப்பூடு கூட நல்லா கறி நல்லா வதங்கிட்டு இருக்கு. அப்புறம் எடுத்து வச்சுருக்க வத்தல் பொடி மல்லிப்பொடி சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷம்.
வதங்கிடுச்சு. தேவையான தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த பதத்தில் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா வேகட்டும். தேவையான உப்பு போட்டு கலந்துட்டு மூடி வச்சு வேகட்டும். கறி வேகட்டும். அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு முடி தேங்காய், கசகசா, 5-6 முந்திரி பருப்பு போட்டு நல்ல மையாக அரைச்சிக்கலாம். சிக்கன் நல்ல மசாலா போட்டு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத, கசகசாலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தேவையான தண்ணி விட்டு குழம்பு எந்த பதத்தில் வருமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மல்லியிலை, கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.